ஹாய் உறவுகளே, உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஸோ மாலை நேரத்தில் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்துட்டு நான் வீடியோ போடவே இல்லை. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில காரணங்கள் இருக்குது. ஸோ தம்பிக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால் கொஞ்சம் நாளாக வீடியோ போட முடியலை, லைவும் வர முடியலை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாகி வந்தோம். ஸோ இதுக்கு மேலேனாலும் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிகிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா, திடீர்னு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டி போனோமா அந்த மாதிரி சொல்லவுமே ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் வந்து அப்பா தான் எனக்கு பண்ணுவாங்க. கொஞ்சம் வெளியில் போகிறதா இருந்தாலும், வண்டியில் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும், எதாக இருந்தாலும் அப்பா தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கையில் அப்பாவுக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஹார்ட் அட்டாக், நெஞ்சு வலி அப்படிங்கையில் இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதுக்கு மேலெலாம் அப்பா வந்து நம்ம நம்பி இருக்க முடியாது. எவ்வளோ நாளைக்கு நம்ம அப்பா நம்பி இருக்குது, இதுக்கு மேலே நம்ம ஏதாவது பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து கொஞ்சம் மனசை தேற்றிக்கிட்டு, சரி இதுக்கு மேலேனாலும் நம்ம தொடர்ந்து வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, நிறையா பேர்த்துக்கு நான் ரொம்பவே சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரிப்ளை பண்ணவே இல்லை. ஸோ அதில் ரிப்ளை பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஸோ நம்ம இது ஒரு வீடியோ மாதிரி போடலாம், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படிங்கிறனால ஒரு பேத்துக்கு பண்ண முடியாது இல்லையா, அதனால் நம்ம ஒரு வீடியோ மாதிரி போடலாம் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்துட்டு கமெண்ட்ஸுக்கு ரொம்ப நாளாக ரிப்ளை பண்ணவே இல்லை. ஸோ எனக்கு கமெண்ட்ஸ் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. நான் ரொம்ப சாரியும் சொல்லிக்கிறேன், நன்றியும் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு என்னை விசாரித்ததுக்கு. ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, ஏன் வீடியோ போடவே இல்லை, லைவ் வர மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு வீடியோவிலுமே கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு சில காரணங்களால், ஒரு சில மனசு கஷ்டங்களால் தான் என்னால் வீடியோ போட முடியலை. ஸோ நான் அதை அப்போ தான் நினச்சேன், நம்ம மனசு கஷ்டம்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் தான் நம்ம பார்த்துட்டே இருக்கிறது. ஸோ நமக்காக நம்ம எப்போ தான் வாழ்கிறது, அடுத்தவங்களுக்காக நம்ம ஏன் வாழணும்? இன்றைக்கி எனக்குன்னு ஒரு கஷ்டங்கையில் நமக்குன்னு யாருமே வந்து நிற்கலை அப்படிங்கையில் நம்ம அடுத்தவங்களுக்காக என்னத்தை பார்க்கணும், அடுத்தவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இதுக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறேன். ஸோ அப்பா வந்து இப்போது 2 நாள் தான் ஆகுது, திருச்சியிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டி வந்துட்டோம். ஸோ கூட்டி வந்து விட்டாக்கில் நான் திரும்பி வந்து அப்பா பார்க்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அப்பா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். வந்து அப்பா பார்த்துட்டு நல்லா இருந்தாங்க, பேசி 10 நிமிஷம் வீடியோ கூட இருக்காதுங்க. எத்தனை இடம் தெரியுமா மாற்றுறேன், ஒரு குட்டீஸை ஒன்று கூட்டிகிட்டு வந்தேன். ஸோ பாப்பா வீட்டிலே விட்டு வந்துட்டேன். ஸோ தம்பியை மட்டும்தான் கூட்டிகிட்டு வந்தேன், பாப்பா வரலன்ட்டா. அவனை கூட்டிகிட்டு வந்து அவன் பண்ணி வைக்கிற அலும்பு இருக்கே, என்னால் ஒன்றும் தாங்க முடியலைங்க. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே என்னை போட்டால் படாத பாடுபடுத்திடுறான். என்ன வேலை பார்க்குறான் பாருங்க. 2 நாய்க்குட்டி இருக்கா, அந்த நாய்க்குட்டியை விடவே மாட்டேங்கிறான், கையில் பிடிச்சிட்டு கடிச்சு வச்சுச்சுன்னா என்ன பண்ணுறது? நல்ல வேலை அதான் இப்போ குச்சி எடுத்து கொடுத்து நாயை ஆடுறா அப்படின்னு சொன்னேன்னா, அதான் இப்போ நாயை அலப்பிகிட்ருக்கான். அதனால் கொஞ்சம் கையில் பிடிக்காமல் அவனுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ போடுவேன் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து கண்டிப்பாக வீடியோ போடுவேன். பட் பார்க்கலாம். ஸோ எப்படி ஆகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு மேலே கண்டிப்பாக தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணலைன்னா நான் அந்த நிலமையில இருக்க மாட்டேன். இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் இவ்வளோ நாள் வீடியோ போடுறேன். ஸோ நானும் வந்துட்டு சரியாக வீடியோ போடுறது இல்லை. அப்புறம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நானும் வந்துட்டு இந்த யூடியூப்பில் வந்துட்டு 2 வருஷமாக வீடியோ போடுறேங்க. இன்னும் வந்துட்டு என்னோடய வீடியோ வந்துட்டு எதுவுமே இன்னும் ரீச் ஆகுது கிடையாது. கரெக்டாக அந்த ரீச் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா, வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணிடுவேன். ஏதோ ஒரு காரணங்களால், மிஸ்டேக்னால வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணிடுவேன். அப்புறம் விட்டு இந்த வீடியோ போடுறேனா அப்படிங்கிறனாலே என்னோடய வீடியோ வந்துட்டு ரீச் ஆக மாட்டேன்து. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இதுக்கு மேலே நீங்களும் என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ்க்கு எல்லாமே தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க, ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே வீடியோ போடுறேன். மேலும் மேலும் சப்போர்ட் கொடுங்க. உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ நான் இன்றைக்கி இந்த நிலமையில, இந்த மாதிரி நல்ல நிலமையில உங்கள்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறேன், இந்த ஒரு வீடியோலாம் போடுறேன் அப்படின்னா அந்த யூடியூப்னால தான். ஸோ யூடியூப்க்கு என்றைக்குமே உயிருள்ள வரையுமே நான் யூடியூப்க்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கையில், ஒரு கஷ்டம் எனக்கு வந்துட்டு பணங்காசில் உதவி பண்ணலான்ட்டியும், ஸோ நானும் பார்த்திங்கன்னா ஒரு மன கஷ்டத்தில் இருக்கையில் வந்துட்டு, ஸோ நமக்கு யார் ஒரு சொந்த பந்தம் எந்த ஒரு ஆதரவும் இல்லையே, நம்மளை இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்களே, ஸோ நம்ம மனசு தாங்களையே, நம்ம யாருக்கிட்டடா சொல்லி அழுவோம், எங்கடா போவோம், ஒரு காசு பணத்துலேயே நமக்கு உதவி பண்ண ஆள் இல்லை. ஸோ நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஒரு சொந்த பந்தம் கூட இல்லையே
நமக்கு ஸ்ட்ராங்கானது யாரும் இல்லையே, யாரும் இல்லைங்கிறனால தானே நம்மளை எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஒரு நேரம் நம்ம இருக்கவே கூடாது, நம்ம வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கும்போது அப்போ தான் இந்த யூடியூப் அப்படிங்கிறத ஒன்று பார்த்தேன். ஸோ அதில் வீடியோ போடலாம், நம்ம சம்பாதிக்கலாம், நம்ம நல்லா இருக்கலாம், அதில் வந்துட்டு உறவினர்கள் இருக்காங்க, ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா நிறையா இதே மாதிரி ஒரு கஷ்டத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய ஆறுதல் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆறுதலே வந்துட்டு நமக்கு கோடி ரூபாய் கொடுத்த மாதிரி தான் நான் மனசில் நினச்சிக்குவேன். அந்த மாதிரி பல வீடியோஸ்களை பார்த்து நான் மனசை தேற்றி அதுக்கு மேலே தான் நான் அந்த யூடியூப்பில் ரொம்ப பிடிச்சி நான் வீடியோ போடவே ஆரம்பித்தேன். ஸோ நிறைய பேர் எனக்கு சொல்லியிருந்தாங்க, இந்த யூடியூப்லலாம் வராதிங்க, கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஃபோன் மூலியமாக யூடியூப்பில் வர்றதும் நல்லபடியாக வாரதும் வராதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம நல்ல முறையாக அதை பயன்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு நல்லதாகவே அமையும். நம்ம அதில் கெட்ட வழியில் போகணும் அப்படின்னு நினச்சா நம்மளே அதை பயன்படுத்திக்கிறது தான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எந்த ஒரு காரணத்துலையும் இதை தப்பு பண்ணக்கூடாது, நம்ம நல்ல வழியில் போனால் நம்ம நல்லாயிருப்போம். ஸோ அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த வீடியோ போட்டேன். ஸோ இதனால் வரையும் எனக்கு அதில் எதுவும் ஒரு பணம் காசு எனக்கு அதில் எதுவும் வரல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். நம்ம விடாமுயற்சி பண்ணலாம், விட்டு தான் நான் வீடியோ போடுறேன், பரவாயில்லை, இன்னும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ என்ன காலங்கள் ஓடியாக போயிடுச்சு, காலங்கள் எங்கே போதோ நம்மளும் அது வரையும் போகலாம், நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ எப்போ தான் நமக்கு அதில் வருதோ அது வரையும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் வந்துட்டு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இடையில இதனால் வரையும் நான் தொடர்ந்து வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிருப்பேன், வெற்றி அடைஞ்சிருப்பேன். ஸோ நான் செஞ்ச தப்பு தான். ஒரு சில பேர்த்துக்காக பார்த்து நான் வீடியோ ஸ்டாப் பண்ணி ஒரு சில பேர் திட்டுறாங்க, அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, நம்மளை அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மன கஷ்டத்துலேயே வந்துட்டு நான் இருந்து ஸோ இன்றைக்கி இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. பரவாயில்ல, இதுக்கு மேலே கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ட்ரை பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ திரும்பவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலை சிஸ்டர், ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலை, லைவ் வாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் திருப்பி கேட்டனால தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. ஸோ நம்மளும் திரும்பி வீடியோ போடணும், ஸோ நம்மளை விசாரிக்க ஒரு 4 சொந்த பந்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பவுமே அந்த மனசில் ஒரு ஆசை வந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. ஸோ அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியும் சொல்லிக்கிறேன், சாரியும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் அந்த கமெண்ட்ஸுக்கெலாம் நான் ரிப்ளை பண்ணலை. இன்றைக்கி தான் வந்துட்டு எல்லா கமெண்ட்ஸுக்குமே நான் பார்த்து படித்து ஹார்ட் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு நாளைக்கு வந்துடும். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். இதுக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு எந்த வீடியோவாக இருந்தாலும் 10 நிமிஷமாக இருந்தாலும் 5 நிமிஷமாக இருந்தாலும் ஸோ என்னோட ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, நன்றி.